டியர் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரசாத் மேத்தமெட்டிக்ஸ் அகாடமியில் பிஓ எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேஜ் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம அதிலேருந்து ஒரு கொஷின் பார்க்கலாம் இங்கிலீஷில். ஸோ பிஓவில் வந்து நமக்கு இங்கிலீஷ் வந்து முக்கியமான பார்ட்டாக வந்துருக்கும் சிலபஸில் வந்து. ஸோ அது இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ஓல்டு ஹிஸ்ட்ரியிலேருந்து இப்போ வரைக்கும் இருக்க இங்கிலீஷ் லிட்ரேச்சரோட ஹிஸ்ட்ரி வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அதில் ஒரு சின்ன ஒரு கொஷின் பார்க்கலாம். ஃபைண்ட் த சினானிம்ஸ் ஃபார் தி வேர்ட் அக்கஸ்டம்டு. ஸோ அக்கஸ்டம்டு அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க. அக்கஸ்டம்டு அப்படின்னா வந்து ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்னு சொல்லலாம், ஒரு பழக்கமான விஷயம்னு சொல்லலாம், பழக்கப்படுத்தப்பட்ட அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அப்போ ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து அக்கஸ்டம்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ இதில் இதுக்கு இணையான வார்த்தை எதுன்னு கேட்குறாங்க. அப்போ நியூ அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே பழக்கப்பட்டதில் வந்து வராது, ஏன்னா புதுசாக வருது, நமக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாலும் அது வராது. நம்ம அன்யூஸ்வல், ஸோ யூஸ்வலாக நடக்கும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும். அப்போ அன்யூஸ்வல்னால் அதுவும் வந்து புதுசு கிடையாது, புதிய விஷயங்கிற மாதிரி. அதேமாதிரி அன்ப்ராக்டிஸ்னால் அதுவும் ஒரு புதிய விஷயம் தான். ஸோ பழக்கப்பட்டது கிடையாது, ப்ராக்டிஸ் இருந்தால் தான் வந்து பழக்கப்பட்டதுங்கிற மீனில் வரும். அப்போ அன்ப்ராக்டிஸ்னு வராது. இதில் வாண்டட் அப்படிங்கிறதா வந்து சரியான விடை. ஓகேவா? அப்போது அக்கஸ்டம்டுக்கு ஈக்குவலான சினானிம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாண்டட். ஸோ இப்போ வாண்டட் அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தை வந்து வாண்டட்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு வந்து அதை பற்றி நல்லா தெரியும், அதை பற்றி நான் பழக்கம் இருக்குது, ஸோ அதில் வந்து நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பர்ட் வெல்வர்ஸ்டு அப்படின்னா வாண்டட்னு சொல்லுவாங்க. அப்போது அக்கஸ்டம்டுக்கு ஈக்குவலான சினானிம்ஸ் வந்து என்ன, சிமிலரான வார்த்தை, அதுக்கான பொருள் உள்ள வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா வாண்டட் அப்படிங்கிறது.